கழக பொதுச் செயலாளர் சின்னம்மாவை காலம் தாழ்த்தாமல் ஆட்சியமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும் என்றும், தொடர்ந்து தாமதம் செய்வதை தாங்கள் விரும்பவில்லை என்றும் போயஸ் தோட்டத்தில் திரண்ட ஏராளமான அஇஅதிமுக தொண்டர்கள் தெரிவித்துள்ளனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மாவுக்கு ஆதரவு தெரிவித்து போயஸ் தோட்ட இல்லத்தில் கழக தொண்டர்கள் ஏராளமானோர் தொடர்ந்து குவிந்து வருகின்றனர். முறைப்படி கழக சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சின்னம்மாவை முதலமைச்சராக பதவியேற்க ஆளுநர் உடனே அழைக்க வேண்டும் என்று தொண்டர்கள் முழக்கமிட்டு வருகின்றனர். இதில் காலதாமதம் செய்வதை பொறுத்து கொள்ள முடியாது என்றும் தொண்டர்கள், விவசாய சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தோரும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எல்முனையிலே கூட வீழ்த்த முடியாது என்பதை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர் சார்பிலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எந்த கனவு கண்டார்களோ, புரட்சி தலைவர் அவர்கள் என்ன கனவு கண்டார்களோ அதை புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த திட்டங்களை விட இன்னும் அதிகம் வழங்கி கொண்டு வந்து புரட்சி தலைவி அம்மாவுக்கு புகழ் சேர்ப்போம் என்பதிலே எவ்வித ஐயமும் இல்லை என்று சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய லட்சியமிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள், புரட்சி தலைவர் அம்மா சின்னம்மா அவர்களுடைய பொதுச்செயலாளர் ஆக்கி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக சின்னம்மா வருகின்ற முறையிலே எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரையும் இருக்க முடியாது என்பதை இந்த தருணத்தை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மேலாக ஆளுநர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற வகையிலே புரட்சி தலைவர் அம்மா அவர்களுடைய வாரிசாகக்கூடிய சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளர் அவர்களை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அதிக பெரும்பான்மையை சட்டமன்ற வைத்திருக்க எங்களை அம்மாவை விரைவிலே அழைக்க வேண்டும் என தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக என்னுடைய பணிவான வேண்டுகோளை வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அம்மா அவர்களின் வழிகாட்டி சின்னம்மா அவர்கள் உடனே ஆட்சி அமைக்கும்படி கவர்னர் அழைக்கும்படி நாங்கள் எங்கள் இயக்கத்தின் சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 33 ஆண்டுகளாக அம்மாவின் உறுதுணையாக இருந்த எங்களுடைய சின்னம்மா அவர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு. ஓபிஎஸ் என்பது யாருக்கும் தெரியாது. எந்த காலத்திலும் பெண் சமுதாயத்திற்கே ஒரு பிளவுமாக ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு நாடகம் ஆடுகிறார், திமுகவோடு சேர்ந்து நாடகம் ஆடுகிறார். நாங்கள் விட மாட்டோம். எங்கள் சின்னம்மா முதல்வராகும் வரை ஒரு காலமும் நாங்கள் விட மாட்டோம், அசர மாட்டோம், ஓய மாட்டோம். கவர்னர் ஐயா கை கூர்ந்து கேட்கிறோம், நாங்கள் உங்களிடம் எங்கள் சின்னம்மா முதல்வராக வேண்டும், அதுதான் எங்களுடைய நோக்கம். மிக விரைவில் எங்கள் சின்னம்மா, அதுவரை நாங்கள் தூங்க மாட்டோம், ஓய மாட்டோம். மாண்புமிகு மேதகு கவர்னர் அவர்கள் உடனடியாக பதவியேற்க, முதலமைச்சராக பதவியேற்க அழைக்க வேண்டும். அப்படி அழைக்கவில்லை என்றால் சட்டத்தை மதிக்காத அந்த கவர்னரை கண்டித்து தமிழகம் முழுவதும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழகத்தில் அத்தனை ஊராட்சி செயலாளர்களும், அத்தனை கிளை செயலாளர்களும், அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்களும், அத்தனை செயற்குழு உறுப்பினர்களும், சட்டமன்ற உறுப்பினர்களும் அனைவரும் அம்மாவின் வழி வந்த சின்னம்மாவுக்கு தமிழ்நாடு அத்தனை பேருமே ஒன்று திரண்டு அவர் பின்னால், அம்மா பின்னாலே இருக்கிறோம். ஆளுநர் அவர்கள் உடனடியாக அழைத்து சின்னம்மாவை முதலமைச்சராக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைவரும் சேர்ந்து முதல்வராக்குவது என்று முடிவெடுத்தார்கள். அந்த லெட்டரையும் மாண்புமிகு கவர்னர் அவர்களிடம் கொடுத்தார்கள். கவர்னர் இந்த கடிதத்தை வாங்கி 10 நாள் ஆகிறது, இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை. உடனடியாக யாரிடம் அதிகமான எம்எல்ஏ இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு மாண்புமிகு எங்கள் சின்னம்மாவை உடனடியாக அழைத்து முதலமைச்சர் பதவியை ஏற்று வைக்கும்படி அன்புடன் கேட்கிறோம். எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் கழகமே ஆட்சி புரியும் தமிழகத்தை என்று சூளுரைத்த இதய தெய்வம் அம்மா அவர்களின் சபதத்தை இன்று சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார். அவரின் முகத்திரை விரைவில் கிளியும். விரைவில் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களின் ஆட்சி மலரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். யாரிடம் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அவர்களை யார் ஆளுநர் முன்னால் நிறுத்துகிறார்களோ அவர்களை ஆட்சிக்கு அமைப்பதுதான் இந்த ஜனநாயக நாடு. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வழியில் வந்த சின்னம்மா அவர்கள் இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வரக்கூடிய எல்லா தகுதிகளும் இருக்கின்ற இந்த சமயத்தில் ஆளுநர் அவர்கள் இன்று இந்த ஜனநாயக நாட்டில் நாம் இருக்கின்றோமே என்கின்ற ஒரு சந்தேகத்தை, ஒரு கேள்விக்குறியை நம் முன்னால் வைத்திருக்கின்றார்கள். அம்மாவுடைய வழியிலே இன்று
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கைகோர்த்து கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவறான வழியிலே கொண்டு செல்கின்ற ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு 1.5 கோடி புரட்சித் தலைவி அம்மாவுடைய தொண்டர்கள் அவர்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறார் என்பதனை இதன் மூலம் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன்.